ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். உறவினர்கள் பாதுகாக்க மறந்துட்டாங்களோ, நண்பர்கள் பாதுகாக்க மறந்துட்டாங்களா, பெற்றோர் பாதுகாக்க மறந்துட்டாங்களா? உங்களை பாதுகாக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அப்படிப்பட்ட நல்ல நாட்களாய் மாறட்டும். நெப்போலியன் போனபார்ட் யுத்தம் செய்த நாட்களில் பக்கத்து நாடுகளெல்லாம் பிடித்தான். எல்லாரும் பயந்தார்கள். திடீரென்று சொல்லி தன்னுடைய சகாக்களை பார்த்து சொன்னார், ரஷ்யாவுக்கு விரோதமாக படையிடுங்கள் என்று சொன்னபோது எல்லாரும் போனார்கள். குளிர்காலம், நிறைய பேர் வேண்டான்னு சொன்னாங்க. அந்த தருவாயிலே ஒரு தேவனுடைய பிள்ளை 3 பேர் அந்த இவருடைய காலடி சத்தத்தை கேட்டு, இராணுவ வீரருடைய சத்தத்தை கேட்டு போய்விடலாம்னு எண்ணினார்கள். அதில் ஒருவன் முடமானவன், 13 வயது. அவன் சொன்னான், ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார் என்று. தேவன் நமக்கு அடைக்கலம், பலன், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமானவன். பிரைசலாம். என்ன நடந்தது? கடுமையான பனிப்பொழிவு வீட்டை மூடிவிட்டது. அந்த எதிரிகளால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் என்பது சரித்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் அடைக்கலமாக இருக்கிற தேவன் வியாதியா உங்களுடைய அடைக்கலம் தருவார். சாபமா இயேசு அடைக்கலம் தருவார். உங்களுடைய வாழ்க்கை மாறும். அவர் அடைக்கலம் கொடுக்கிற நல்ல ஒரு தேவனாக இருக்கிறார். வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆமென். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. பார்த்தீங்களா? கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை. ஒரு வீட்டை ஐஸ்னால மூடி மறைத்து பாதுகாத்தது போல, அவர்கள் அந்த யுத்த இராணுவ வீரருடைய கைக்கு தப்புவிக்கப்பட்டது போல இயேசு உங்களை தப்புவிப்பார். அந்த இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள். ஜெபம் பண்ணலாமா? தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்மையும் கிருபை பிள்ளைகளை தொடரட்டும், பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை பிதாவே, ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதோடு ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்கட்டும். God bless you. Have a nice day.